ஈரோடு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சுலோச்சனா நடராஜன். இப்போ சற்று முன் எங்கள் தலைவர் செங்கோட்டையன் பேசுனது மக்கள் மத்தியில் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பிட்டு இருக்குது. எங்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற அடிமட்ட தொண்டர்லேருந்து கட்சி நிர்வாகிகள், மாவட்ட மாநில எல்லாத்தோட ஒரு ஒத்த கருத்து, அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து கட்சி வழி நடத்தினா இது இப்போவே வெற்றி பெறும் கட்சி தான். ஆனால் இருந்தாலும் அம்மா கொண்டு வந்த இந்த கட்சி ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வரணும். இந்த திமுக ஆட்சியை எடுத்துட்டு அடுத்து எங்களுடைய அதிமுக ஆட்சி, அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் என்று ஒரு பெரிய நோக்கோடு அண்ணன் செங்கோட்டையன் செயல்படுகிறார். அவருக்கு எல்லா கட்சி நிர்வாகிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. இதை அடிமட்ட தொண்டனோட கருத்தை எடுத்து அவர் செயல்பட்டுட்டு வர்றாரு. எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன கருத்தை எல்லாரையும் கட்சியில் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. இந்த கருத்தை ஆரம்பத்திலிருந்து இப்போதைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் கிட்ட வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவர் அது தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லலை. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் இபிஎஸ்ஸுமே கட்டாயமாக இதை எடுத்துக்குவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் இதை செயல்படுத்துவாருங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவரும் கட்சி ஆரம்பத்திலேருந்து வந்தவர் தான். கட்டாயம் அண்ணன் இபிஎஸ் இதை கட்டாயம் செயல்படுத்துவார்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் பிரிஞ்சிருக்கிறதுனால தென் மாவட்டங்கள் அதிமுகவோட வளர்ச்சி சற்று தொய்வடைந்திருக்கிறதா இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னார். ஆமாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, எல்லாம் இப்போ ஒன்றா இருந்தால் நல்லதாங்க. நாங்கள் தமிழகத்தில் அம்மாவோட ஆட்சி, எம்ஜிஆரோட ஆட்சி, அம்மாவோட ஆட்சி வரணும்னு தானே எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க, கட்சிக்காரரும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த அம்மாவுடைய ஆட்சிக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே பாடுபடுறோம். 100 ஆண்டுகள் ஆனாலும் இது நிலைத்திருக்கணும், இந்த அதிமுக கட்சி நிலைத்திருக்கணுங்கிறத எல்லா கட்சிக்காரரோட எண்ணம். அதுக்காகத்தான் எல்லாருமே பாடுபடுறோம். அதுதான் எல்லாத்தோடனே கட்டாயமாக இபிஎஸ் அண்ணன் இதை செவிச்சாச்சு கட்டாயம் ஒரு நல்ல முடிவெடுப்பார். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து கட்சியிலேருந்து வந்தவர். அதனால் அருமையான முடிவெடுப்பார் என்று நம்புகிறோம்.